Hello friends, welcome to Bestcooking. குலோப் ஜாம் செய்யணும்னு ஆசையாக இருக்காங்க. குலோப் ஜாம் மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க. நம்ம சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 4 ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த ஓரப்பகுதி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடணுங்க. கத்தியோ இல்லை இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலை வச்சு நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னமாக இப்படி பிச்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டுட்டோம். போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து ரொம்ப தேவைப்படாது, பால் கொஞ்சமாக தான் தேவைப்படும். நமக்கு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். கொஞ்சமாக ஊற்றிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி நம்ம இதை என்ன பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைஞ்சு இதை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. பால் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஊற்றினா நம்ம என்ன ஆயிருன்னா தண்ணியாக போயிடும். எனக்கு இதில் வந்து அதாவது ஸ்பூன் கணக்கில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட அளவு தெரியும். இப்போ 4 ப்ரெட்டுனா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் வந்து ஊற்றிக்கிட்டால் போதும். நீங்கள் டம்ளரோட ஊற்றும் போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் வந்து கூடுதலாக போயிடும். அப்படியானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திருப்பி நீங்கள் ப்ரெட்டை வந்து அந்த ஓரம் பகுதி எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரெட்டை உதுத்துட்டு அதோடு சேர்த்துக்குங்க. இப்போ கையில் கொஞ்சம் போல் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸோ இல்லைனா வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்லேயோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி தாங்க குலோப் ஜாமுக்கு நம்ம எப்படி உருட்டோமோ அந்த மாதிரியே உருட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள், உருண்டைகளை நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு 11 உருண்டை வந்திருக்குங்க. ஆனால் வந்து மீடியம் சைஸில் கொஞ்சம் சின்னமான தான் உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இதுவே பெருசாக இருந்தால் ஒரு 8 உருண்டை தான் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில்வர் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சின்னமாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 டம்ளருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப வேண்டாம், நமக்கு கொஞ்சமாக இருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இப்போ வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது ரொம்ப கெட்டியாக வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சக்கூடாது. இது சர்க்கரை நமக்கு ஓரளவு கரைஞ்சிட்டு அது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம பாகை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ நமக்கு சர்க்கரை வந்து நல்லாவே கொஞ்சம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாகிடக்கூடாது. கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம இதை வந்து ஒரு உருண்டைகளாக போட்டுக்கலாம். போட்டு இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இது 2 சைடும் நல்லா ஒரு பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து கலர் மாறிட்டே வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு இன்னும் கலர் வரணுங்க. ஏன்னா நமக்கு இதில் வந்து பாகில் போட்டோன்னே என்ன ஆகுனா கொஞ்சம் நமக்கு அது வந்து நல்லா ஊறினோடனே கலர் வந்து ஒயிட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு கலர் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் டார்க்காக வரைக்கும் நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளேமை மட்டும் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து பாகு வந்து நமக்கு நல்லாவே வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கலர்ஸ் வந்து நல்லாவே டார்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து 2 பவுலையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இதை வந்து நம்ம மொத்தமாக கூட போடலாம். நம்ம இப்படியே போட்டாலும் நமக்கு நல்லா சீக்கிரமாகவே நல்லா வந்து ஊறிடும். இப்போ வந்து நான் சுகர் சிரப்பு நல்லாவே 2 நிமிஷம் கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலை வந்து அதை வடிகட்டி எடுத்துட்டேங்க. நல்லா வடித்து எடுத்த பிறகு இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு 2த்துலேயும் நல்லா ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி என்ன பண்ணீங்கன்னா சூடோடு அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு இதை அப்படியே வந்து 1 மணி நேரம் இருந்தாலே போதுங்க. நல்லா ஊறி அதோட ஜூஸியாக நல்லா நம்ம சாஃப்டாகவும் ஆயிரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு சுவையான பிரெட் குலோப் ஜாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.